மட்டக்களப்பிலேயே பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றுதான் மண்டூர் முருகன் கோயில். அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். போன உடனே முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் டான்ஸ் ஒன்று போய்கொண்டு இருந்துச்சு. அழகான முறையில் அந்த டான்ஸை ஆக்கள் ஆடிக்கொண்டிருந்தாங்க. பார்த்தா எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்களாம். சரி, அதுக்கு பிறகு அடித்து பிடிச்சி அவ்வளவு சனத்துக்குள்ளேயும் உள்ளே போய் அப்படியே நெத்தியில் திருநீரை வச்சுட்டு வெளியில் வந்தோம். காவடி எடுத்துக்கொண்டு போயிருந்தாங்க. அதையும் பார்த்தோம். சின்ன சின்ன பையன்கள் எல்லாம் உள்ளே போட்டு போயிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த டான்ஸை திரும்பி ஒரு முறை பார்த்துட்டு கடுமையாக பசிக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனால் கொத்து கடைகள் தான் நிறைய இருந்துச்சு. சரி, கொத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீவல் கடைக்கு போயிருந்தோம். சீவல் சாப்பிட்டோம். சீவலுக்கு பசி அடங்கல. அதுக்கு பிறகு வடையும் கிழங்கும் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அதையும் சாப்பிட்டோம். அங்கால பார்த்தா அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி A1 சர்பத் கடை ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் ரோஸ் மில்க்கும் சர்பத்தும் குடித்தோம். அதுக்கு பிறகு முருகன் கோயிலை சுற்றி வெள்ளம் வந்து கொண்டு இருந்தார். அதையும் அடுத்து நின்று பார்த்துட்டு அதுக்கு பிறகு கடைகளை சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே போனால் சின்ன பிள்ளைகளுக்குரிய கடைகளும் கேர்ள்ஸுக்குரிய கடைகள் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கோயில் என்றாலே கடைகள் களி கட்டும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நெஞ்சையும் ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லா கடையையும் சுற்றி பார்த்தோம். அதே போல் கிளிப் கடையெல்லாம் இருந்துச்சு. கிளிப்பெல்லாம் போட்டு அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதே போல் சின்ன பிள்ளைகளுக்குரிய பேக் காரிக்கட்டும், கேர்ள்ஸுக்குரிய பேக் காரிக்கட்டும், இப்படி டெலிஸ்கோப் வழியாக பார்க்கக்கூடிய மாதிரி அந்த தூரத்தில் இருக்கிறத கிட்ட பார்க்கக்கூடிய டெலிஸ்கோப் அறிக்கட்டும், எருமை மாற்ற கொம்பு மாதிரி இருக்கிற கிளிப் அறிக்கட்டும் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதே போல் அங்கால திரும்பி பார்த்தோம். ஐஸ்கிரீம் இருந்துச்சு. சரி, ஐஸ்கிரீம் குடிப்போமே அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீமையும் குடித்தோம். மிஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் வெண்கலம் சம்மந்தப்பட்ட கடைகள் இருந்துச்சு. அதுக்கு அங்கால அப்படியே ஏகப்பட்ட கடைகள் என்று சொல்லலாம். இது பார்த்தோம்னு சொன்னால் இது வீட்டுக்குரிய தளபாடங்கள் எல்லாமே இந்த கடையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நின்று கடைசியாக நம்மளோட டான்ஸையும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சேர்ந்தோம். நீங்களும் ஒரு தரிசனத்தை போடுங்க.